The greatest preacher who ever lived யாரு? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பிரசங்கத்தில் மலை பிரசங்கத்தை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். சர்மன் மவுண்ட், சர்மன் ஆன் த மவுண்ட் அப்படின்னு இதுக்கு ஆங்கிலத்துல பேர். இயேசுநாதருடைய மலை பிரசங்கம். 3 அதிகாரம் இருக்குது. இப்ப டீ பிரேக்குக்கு முன்னால இந்த ஒரு அதிகாரத்தை தியானிச்சிடலாம். இப்பத்துல இருந்தே நான் இதை போட்டதுல இருந்தே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. நானு அட நம்ம ஏசுநாதர் கூட இந்த மெத்தட்ல பண்ணிக்கிறாரு, நம்ம தான் தெரியாத ஊர் சுத்தி நின்றுக்கிறோம். ஓகே சரி, முன்னுரை என்ன பாருங்க, 1-2 வசனங்கள். கவனிங்க, இப்படி மலை ஏசுநாதர் இங்க உக்காந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், சுத்திக்கிறவங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் ஏறி இங்க உக்காந்துட்டாரு அவரு. இப்ப நான் ஸ்டேஜ் மேல ஏறிக்கினா, நான் வேணும்னே தான் ஸ்டேஜ் சின்னதா காட்டினேன். இதுவே உயரம் ஜாஸ்தி. நிறைய ஸ்டேஜுங்கள்ல புல்பிட் எங்க இருக்கும், ஹைட்டா இருக்கும். ஆமா தானே, ஆமா தானே. இதுவே உயரம் அதிகம். நான் மேல ஏறிட்ட பிறகு எல்லாரும் எனக்கு தெரிகிறது. அதே மாதிரி தான் இயேசுநாதர் மலை மேல கொஞ்சம் ஏறினாரா, திரளான ஜனக்கூட்டம் அந்த சமவெளியில உட்கார்ந்தாங்களா, அவர் தம்முடைய வாயை திறந்து பிரசங்கிக்க ஆரம்பிச்சார். அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், இது முன்னுரை. ஓகே, முதல்ல என்ன பத்தி பேசுறாரு? ஃபர்ஸ்ட் பாக்கியவான்கள். யாரெல்லாம் பாக்கியவான்கள் என்று சொல்றாரு. ஆங்கிலத்துல பி ஆட்டிடியூட்ஸ் கூட இதுக்கு பேரு. தமிழ் என்ன? தமிழ்ல ஒரு தலைப்பு இருக்கு. நான் இதுக்கு பேர் என்ன? பி ஆட்டிடியூட்ஸ். இருக்க வேண்டிய குணங்கள். இருக்க வேண்டிய குணங்கள் என்ன? அது ஃபர்ஸ்ட் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். இதை மாத்தி சொல்லட்டுமா? ஆவியில் பெருமை உள்ளவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், பிசாசின் ராஜ்யம் அவர்களுடையது. ரெண்டும் ஒண்ணு தானே? ரெண்டும் ஒண்ணு தானே? பெருமைக்காரர்கள் சபிக்கப்பட்டவர்கள், சாத்தானின் பிள்ளைகள் அவர்கள் தான், அல்லது சாத்தானின் ராஜ்யம் அவர்களுடையது. கரெக்டா? இது அப்படி கூட சொல்லலாம் இல்ல? ஃபர்ஸ்ட் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ரெண்டாவது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள். அப்ப ஆண்டவர் எப்பவுமே அழுதுன்னு இருக்க சொன்னாரா? இல்ல. அப்பப்போ வாழ்க்கையில துயரம் வரும். அப்போ ஆண்டவரை எதிர்த்து கேள்வி கேட்காத, ஏத்துக்கோ. நலுத குத்தா வாங்கிக்கணும்ல, நல்லது குத்தா வாங்கிக்கணும்ல. யோபு அவங்க பொண்டாட்டி பார்த்து கேட்டான் இந்த கேள்வி. 1க்கு 5 பட்டு புடவை வாங்கிக்கணும், எல்லா நகையும் வாங்கிக்கணும், ஜொலிச்சப்ப நல்லா இருந்துச்சா, இப்ப குத்துத புடிங்கினாரு, இப்ப மட்டும் ஆண்டவர் கெட்டவர் ஆயிட்டாரா? கேட்டானா இல்லையா? அதேதான். துயரப்படுகிறவர்கள் அவங்க ஆறுதல் அடைவார்கள். அடுத்து சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள். இந்த வார்த்தை ரொம்ப விசேஷமான வார்த்தை. மீக் அப்படின்னு பயன்படுத்தி இருக்குல்ல, சாந்த குணம் உள்ளவர்கள். ஒரு உதாரணம் மோசே. தாவீதுக்கு சாந்த குணம்னு சொல்ல முடியாது. யாரைத்தான் சொல்ல முடியும்? மோசே. ஆண்டவரே சொல்றாரு, என் மகன் என் வீட்டில் எங்கும்
அவனை போல சாந்த குணம் உள்ளவர் ஒருவரும் இல்லை என்னாரு. அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஒரு கற்பனை பண்ணி பார்க்கலாமே, மோசே யோர்தானை கடந்து கானானுக்குள்ள வந்துட்டான் நினைச்சுக்கலாம். கானானுக்குள்ள வந்துட்டான். வந்துட்டு பிறகு எருசலேம் மலை சூப்பராக்குது. என்னது எருசலேம் மலை எப்படிக்குது? சூப்பராக்குது. அந்த மலையை பார்த்தான், யோசுவாவை பார்த்தான். ஜாஷுவா பங்கு போட்டு கொடுக்குறப்போ இந்த மலையை என் பேர்ல எழுதிரு அப்படின்னு சொல்லியிருந்தா யோசுவா மாட்டேன்னு சொல்லிப்பானா? சொல்லுங்க. மோசே யோசுவாவை கேட்கணுமா? சொல்லிருக்க மாட்டான். ஆண்டவர் கிட்ட கேட்கறான்னு வச்சுக்கலாம். ஆண்டவரே தயவு செஞ்சு எனக்கு என்னத்த குத்துற, எருசலேம குத்துருன்னு பேராசைக்காரா அப்பால போ சாத்தானே அப்படின்னு சொல்லி பாரா. எருசலேம் மட்டும் என்ன மோசே, உன் தலைமைக்கு நீ பண்ண தியாகத்துக்கு சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கோன்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவன் எப்படி பட்டவன் சொல்லுங்க? சாந்த குணம் உள்ளவன். அவர்கள் என்ன பண்ணுவாங்க? பூமியை இத மாத்தி சொல்லட்டுமா? ஆத்திரப்படுவாங்க, ஒன்னும் கிடைக்காது. இது வேணும், இது வேணும், இதுவும் எனக்கு, அதுவும் எனக்கு, அதுவும் எல்லாத்துக்கும் வருஷம் நிக்கிறது, எல்லாத்துக்கும் வருஷம் நிக்கிறது. சாந்த குணம் இருக்கு, அப்படி செய்ய மாட்டாங்க. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கின்னு தூரம் வந்துடணும். இது ஒரு பெரிய லீடர்ஷிப் ஐயா. அது இப்போ அங்க டவுன்ல அன்னதானம் போட்டுனுப்பாங்க. இன்னைக்கு மாரியம்மா கோயில்ல இன்னைக்கு அன்னதானம் போட்டுனுப்பாங்க. அங்க மூலையில எதிர்க்க குஷ்டரோகிகள் எல்லாம் தங்கி இருக்கிற ஒரு இடம் இருக்குது. அவங்க எல்லாம் இன்னைக்கு சாப்பாடு அங்க வாங்கிட்டு போவாங்க. நான் இங்க கிளாஸ் முடிச்சுட்டு போறப்போ நானும் ஒரு தட்டு எடுத்துன்னு போய் பிரியாணி போடுறாங்களேன்னு வாங்கிக்கிட்டா சொல்லுங்க. சாந்த குணம் நம்மள அங்க போய் நிறுத்தாது, பூமியை சுதந்திரிக்க செய்யும், நம்ம பின்னால நிக்கும். சரி, அடுத்து துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான். 6 ஏன்பா முன்னால போயிட்ட? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள். நெக்ஸ்ட், நீதியின் மேல பசிதாங்கணும். பொல்லாங்கு செய்ய நினைக்க கூடாது, மாறாக நீதி நடப்பிக்க நினைக்க வேண்டும். must try to do good. நீதியை நடப்பிக்கணும். நீதியின் மேல பசிதாகம் உள்ளவனா இருந்தா என்ன கிடைக்கும்? திருப்தி கிடைக்கும். சொல்லுங்க. நெக்ஸ்ட் 7ஆம் வசனம், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம். நமக்கு இரக்கமே கிடையாது. ஆமா தானே? இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள். வயசானவங்க பஸ்ல நின்று வருவாங்க, நொண்டி நடக்கிறவங்க நின்னுன்னு வருவாங்க. வாலிபம் போயிட்டு ஃபர்ஸ்ட் சீட்டு பிடிச்சுன்னு உக்காந்திக்கிறது. இறக்கங்குது அவனுக்கு. அவன் சரியில்லைன்றது பேசுறது வேணா, நம்ம யோசிக்கலாம். இரக்கம் உள்ளவர்கள் அவர்கள். அடுத்து, இருதயத்தில் வஞ்சலா வம்பு அவர்கள். இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் தேவனை தரிசித்து இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை முகமுகமா பார்த்தவங்க இருக்கிறீங்க? அப்ப என்ன அர்த்தம்? ஒரு இருதயம் கூட சுத்தம் இல்லைன்னு அர்த்தம், என்னையும் சேர்த்து. இத பவுல் சொல்லிந்தா, பேதுரு சொல்லிந்தா, யோவான் ஸ்நானகன் சொல்லிந்தா, ஸ்தேவான் சொல்லிந்தா பரவாயில்ல. யார் சொல்லிட்டுத? மறு பேச்சு இல்லை. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அவர்கள் தேவனை. அப்போ ஒருவன் தேவனை தரிசிக்காவிட்டால் அவன் இருதயத்தில் சுத்தமில்லை என்று தான் அர்த்தம். சுத்தமா வச்சுக்க முயற்சி பண்ணலாம். 9ஆம் வசனம்,
கலகம் பண்ணுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பிசாசின் பிள்ளைகள் எனப்படுவார்கள். இத்தனை அந்த வசனம் ஆமாவா இல்லையா? கோல் சொல்றவங்க சபிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பிசாசின் பிள்ளைகள். அக்கா தெரியுமா கதை? அந்த எக்காலே போயிடுச்சு கதை. முழு ஸ்டோரியும் சொல்ல வேண்டிய அவசியம் எக்காலே முடிஞ்சிச்சு. நீ யாருன்னு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படும். நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும்? சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நெக்ஸ்ட், நீதி நிமித்தம் துன்பப்பட்டா பாக்கியவான்களா இருப்பீர்கள், பரலோக ராஜ்யம். 11:12 என் நிமித்தம் நிந்தித்து பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஓகே, இப்போ ஸ்பெசிபிக்கா தலைப்புக்கு வராரு. 13ஆம் வசனம், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேற ஒன்னுத்துக்கும் உதவாது. ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க? பூமிக்கு உப்ப, சாரத்தை மட்டும் இழக்காதீங்க, எல்லாம் உங்களை மெரிச்சிட்டு போயிடுவாங்க. நீங்க எப்படி இருக்கணும் சொல்லுங்க? சாரம் உள்ளவங்களா, கெத்து உள்ளவங்களா, சத்துவம் உள்ளவங்களா இருக்கணும். எதுக்கும் நம்மள அடமானம் வைக்க கூடாது. நீங்க பூமிக்கு எப்படி இருக்கிறீங்க? உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் வெளியில கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படும், வேற ஒண்ணுத்துக்கும் அது உதவாது. ஓகே, 13ஆம் வசனத்துல நீங்கள் இந்த பூமிக்கு 14-16 வரை நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இப்படி உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக. அப்ப நீங்க பூமிக்கு என்னவா இருக்கீங்க? மலை மேல இருக்கிற பட்டணம் விளக்க கொளுத்தி எங்க வைக்குவாங்க? லேம்ப் ஸ்டாண்ட்ல, தண்டின் மேல வைக்குவாங்க. உங்க வெளிச்சம் பிரகாசிக்கட்டும், அதனால் உங்கள் பிதா மகிமைப்படட்டும். 17-26 வரை நியாய பிரமாணத்தை குறித்து சொல்றார். நியாய பிரமாணத்தை மீறுவதற்காக வந்தேன்னு நினைக்காதுங்க. அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன். தேவனுடைய வார்த்தை ஆகிலும் வார்த்தையின் உறுப்பாகிலும் ஒன்றும் என்ன வருதில்ல, வீணாய் போவதில்லை. ரொம்ப அதுல நம்ம கவனம் செலுத்த வேண்டியதில்லை. முக்கியமான பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. 27ஆம் வசனம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சிங்க வந்து ஏசுநாதர் டீச்சிங் மெத்தடாலஜி மாத்துறாரு. ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது நான் சொல்லுகிறேன், ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது நான் சொல்லுகிறேன், ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது நான், இப்படி மாத்துறார் பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். அடுத்த வசனம், உன் வலது கை உனக்கு இடர்நிலை உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம். உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு
இந்த விஷயம் எதன் அடிப்படையில சொல்றாரு? கண்ணு, கை, சொல்லுங்க. விபச்சாரத்தின் அடிப்படையில சொல்றார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று உங்களுக்கு சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேற ஸ்டாண்டர்டு. ஒரு ஸ்திரியை விபச்சார கண்ணோட இச்சையோடு பார்த்தாலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அந்த பாக்குற கண்ணுக்குது பாரு, அந்த கண்ணை புடுங்கி எங்க போட்டுரு? நெருப்புல போட்டுரு. முழுசா நீ நெருப்புல வேகிறதுக்கு பதிலா அந்த கண்ணு ஒண்ணு வெந்து போயிட்டோம். கண்ணு பார்த்துச்சா, நெக்ஸ்ட் கை ஆக்ஷன்ல இறங்குது. கண்ணு பார்த்துச்சு, நெக்ஸ்ட் கை என்ன எதுல இறங்குது? ஆக்ஷன்ல இறங்குது. அந்த கை ஆக்ஷன்ல இறங்குறதுக்கு முன்னால அதை வெட்டி எங்க போட்டுரு? நெருப்புல போட்டுரு. முழு ஆள் எரியறதுக்கு பதிலா கை மட்டும் எரிஞ்சு போயிட்டோன்ட்டார். ரொம்ப ஷார்ப்பாகுதுல்ல? ரொம்ப ஷார்ப்பாகுது. ஏன்னா இது ஏன் வார்த்தை இல்ல, யாருடைய வார்த்தை? ஏசுநாதருடைய வார்த்தை. அவர் வார்த்தை ஷார்ப்பா இல்லாதுன்னா மொக்கையாவா இருக்கும், ரம்பமாவா இருக்கும். அது இருபுறமும் பேச்சுறவனையும் கேட்கிறவனையும் இருக்கும். உன்னையும் என்னையும் தான் சொல்லுது. பேச்சுறவன் எஸ்கேப் இல்ல. சரி, அடுத்து விவாகரத்தை குறித்து, டைவர்ஸ். வேசித்தனம் முகாந்தரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவனை விவாதம் பண்ணுகிறவனோ விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். அன்றியும் அது நெக்ஸ்ட். இந்த விபச்சாரத்தை குறித்து என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த டைவர்ஸ், தள்ளுதற் சீட்டு, விவாகரத்து, இது என்ன நடந்துச்சு தெரியுமா? மனசாட்சியின் காலத்துல. நல்லா கேளுங்க. எந்த காலத்துல? நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னால, மோசேக்கு முன்னால, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஏன் நோவா காலத்திலேயே யாரும் எப்படி மனசாட்சியின்படி வாழ்ந்த நாட்கள்ல திருமண ஒழுங்குமுறை கிடையாது. திருமண வாழ்க்கையில் டிசிப்ளின் கிடையாது. அம்மா இஷ்டமா என்ன பண்ணிருந்தான்? வாழ்ந்துன்னு. ஒரு பெண்ணை கூட்டின்னு வந்து சில காலம் வாழ்ந்துட்டு அவளை அனுப்பிட்டு இன்னொரு பெண்ணை கூட்டின்னு வந்துடுறது. இது அவங்களுக்கு பாவமாவே தெரியல. கேட்டா என் மனசாட்சியின்படி, என் மனசாட்சி கிளியர் ஆகுது அப்படின்னு சொல்லின்னு இருந்தான். ஆண்டவர் பார்த்தாரு, மோசே கிட்ட என்னத்தை கொடுத்தாரு? நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணத்துல என்ன சொன்னாரு? ஒரு பெண்ணை நீ கல்யாணம் பண்ணா அவளோட வாழணும். உனக்கு வேணான்னு நீ முடிவு பண்ணா என்ன கொடுக்கணும்? தள்ளுதல் சீட்டு கொடுத்து, அடுத்து வாழ்வதற்கு அவளுக்கு என்ன கொடுக்கணும்? ஜீவனாம்சம். சொல்லுங்க. அவள் பிழைப்புக்கு வழி உண்டாக்கிட்டு அவளை காரியத்தை செட்டில் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு என்ன பண்ணலாம்? இந்த சட்டம் வந்ததுக்கு காரணமே உங்களுடைய பொல்லாத வழிகள். ஒன்னு கல்யாணம் பண்ணி அது கூடவே வாழல நீங்க, அதனால இந்த சட்டம் வந்துச்சு. நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னொரு முறை தள்ளுதல் சீட்டை பத்தி எவனும் பேசக்கூடாது. வேசித்தன முகாந்தரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை விபச்சாரம் பண்ண செய்கிறவனாயிருப்பான். அப்படி தள்ளி விடப்பட்டவளையும் திருமணம் செய்கிறவனும் விபச்சாரம் செய்கிறவனா. டைவர்ஸுக்கு பைபிள்ல இடம் இல்லை. நான் அங்க ரெக்கமெண்ட் பண்றது இல்லை. சில பாஸ்டருங்க போத விட்டுறியம்மா, அவன் கூட கஷ்டப்பட்டது உனக்கு நின்னா ஒரு வாழ்க்கை கிடைக்காதா? போயிடும். கர்த்தருக்கு பயந்தவனை கொடுப்பாரு ரெண்டாம் தாரமா. அவனை உன்னை வாசல்லே வச்சு வெட்டணும். நீ எல்லாம் ஒரு பாஸ்டரா? இப்படி புத்தி சொல்றவெல்லாம் அருகதையா கிடையாது பாஸ்டரா கருத்து. கடைசி நிமிஷம் வரலாம் ஒட்ட வைக்கிறதுக்கே பார்க்கணும். நம்ம கிட்ட புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுன்னு வந்துட்டா
அவங்கள ஒன்னா சேர்க்காம அனுப்பவே மாட்டோம் வீட்டுல இருந்து. நான் மறிக்கிறீங்க, அப்பதான் நான் ஊழியக்காரன். ஒன்னா சேர்ந்து வந்தவங்களை பிரிச்சு அனுப்புனா நான் யாரு? கரெக்டா சொன்னீங்க, பிசாசின் மகன். எந்த மிஷின் புது மிஷின் நல்லா ஓடும்? எல்லாம் உன்னோட ஒண்ணு வராசி தேஞ்சி எல்லாம் செட்டில் ஆகும். அதுக்குள்ள இவரே ஜட்ஜ்மெண்ட் குத்துறது என்ன? அவங்க கூட போய் போராடுறது அப்படியே பண்றான் அவனா. யூஸ்லெஸ் ஃபெலோ. அவன் இல்ல யூஸ்லெஸ் ஃபெலோ, நீ தான் யூஸ்லெஸ் ஃபெலோ. அந்த துரு ஆலோசனை கொடுக்கிற நீ தான் யூஸ்லெஸ் ஃபெலோ. பைபிள் சொல்லுதுமா உனக்கு அவன் புருஷன் ஜெபம் பண்ணு, அவன் மாறுவான், உனக்கு ஏத்த புருஷனா மாறுவான். ஜெபம் பண்ணுன்னு புத்தி சொல்லணும். போ கோர்ட்ல டைவர்ஸ் போட்டு நானே வந்து சாட்சி சொல்றேன்னு சொல்லி அனுப்புறது இல்ல, கலகம் பண்றது இல்ல, கோல் சொல்றது இல்ல, பிரிச்சு வைக்கிறது இல்ல நம்ம வேலை. ஒரு 2 பேரை சேர்த்து வைக்க எவ்வளவு கஷ்டங்கள் தெரியுமா? ஒரே வார்த்தையில பிரிச்சிடலாம், ரொம்ப ஈஸி. ஆனா சேர்த்து 2 பேரை வாழ வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எவ்வளவு சிரமம் தெரியுமா? சட்டத்தை போட்டார் இயேசுநாதர், தள்ளுச்சிட்டு எவனும் இன்னொரு முறை என்ன பண்ணக்கூடாது, இந்த பக்கமே வரக்கூடாது, அதை இஸ்து போடுங்க, அந்த சட்டத்தை நான் ஸ்குவாஷ் பண்றேன், நோ மோர் டைவர்ஸ் இஸ் அலவுட். இன்னைக்கு காலையில தான் நானும் என்னோட மனைவி வரப்போ 1 வருஷம் கூட ஆகல, ஒரு தம்பி கல்யாணம் ஆகி டைவர்ஸ்ல நிக்குது. ஒரு சில கேஸுங்க இன்னும் நான் ஐ ஹவ் நாட் கிவன் அப், ஜெபம் பண்ணுகிறேன். பண ஆசை, பெற்றோருடைய பண ஆசை மருமகனையும் மகளையும் பிரிக்குது. பண ஆசை, வீடு மேல ஆசை. வீட்டை வச்சுன்னு உன் பொண்ணு என்ன பண்ணுவா? வீட்டை வச்சுட்டு என்ன பண்ணுவா? வீடு சுகமான வாழ்க்கை தருமா? தருமா? என்ன புத்தி உங்களுது? என்ன புத்தி இது? இயேசுநாதர் தான் ஷார்ட்டை எடுத்துக்கினார், இந்த விஷயத்தை எவனும் இன்னொரு முறை என்கிட்ட பேசின்னு வரக்கூடாது அப்படின்னுட்டு. அடுத்து பொய் ஆணையிடக்கூடாது. 37 மட்டும் படிங்க. உள்ளதை உள்ளது என்றும். ஓகே, உங்க எஸ் எஸ், உங்க நோ நோ. உங்க எஸ் எஸ், உங்க நோ நோ. அடுத்து 38 இருந்து 42 வரை தீமையோடு எதிர்த்து நிற்க கூடாது. 39 மட்டும் படிங்களேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. 40 உன்னோடு வழக்காடி ஒரு வஸ்திரத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியை விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வரை கொலவதம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. ஓகே, இந்த வார்த்தையில இயேசுநாதரே மாட்டிக்கினாரு. பிரசங்கிகளே, நான் சொல்றத நல்லா கேளுங்க, நீங்க உங்க பிரசங்கத்திலே மாட்டிக்குவீங்க. ஏன்னா இயேசுநாதரே இந்த பிரசங்கத்துல மாட்டிக்கினாரு. எப்படி? அவரை விசாரிக்கும் போது ஒருத்தன் ஓங்கி என்ன பண்ணான்? அப்போ ஒரு இடத்துல மறு பேச்சு பேசினதா இருக்கு, அது காரணம் சொல்றேன். இன்னும் நார்மலா இந்த இடத்துல அவர் என்ன பண்ணாரு? மறுக்கண்ணத்தை காமிச்சார். அவர் சிலுவையில தொங்கும் போது அவருடைய அங்கிய என்ன பண்ணாங்க? சால்வைய சீட்டு போட்டு எடுத்துக்கணும். யாரோ ஒருத்தன் வந்து உங்ககிட்ட, ஐயா இந்த டி ஷர்ட் நல்லா இருக்குது, இத்த எனக்கு கடன் கொடுன்னு கேட்டா பேண்ட்டையும் சேர்த்து கொடு.
நான் இது கேட்க மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி ஒண்ணு இவங்க எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. இன்னொன்னு கேட்டா தகுமா? கேட்டா சத்யராஜ் அடுத்த மாசம் 4 கூட வாங்கின்னு வருவாரு. சொல்றேன், இது நல்லாக்குது, அவருக்கு நல்லாக்குது, அவரே போட்டுன்னுக்கிட்டோம். நான் சொல்றது புரியுதா? நம்ம அவை தலைவர் என்ன சூப்பர் சட்டையா, அப்படியே கத்தியாட்டம் நிக்குதே, மினிஸ்டர் ஆயிட்டா. என்ன சைஸ்? எந்த 46 ஐயா, உங்களுக்கு என்ன சைஸ்? 46 ஏன் சொன்னேன் நானு? அவர் சைஸோட நின்னிக்கணும். நான் என்ன சொல்லிட்டேன், எந்த 46, உங்களுக்கு என்ன சைஸ்? 40 இருக்கும் போலக்குதே. நல்லா இருக்குதையா, நான் கூட என்ன கூட போட்டா நல்லா இருக்கும். இது அடுத்த மாசம் இவர் எனக்கு ஒண்ணு வாங்கின்னு வரணும். அப்படியெல்லாம் என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. ஒரு வஸ்திரத்தை கேட்டா அங்கேயும் 1 மைல் நடக்க சொன்னா 2. இந்த 2வது மைல் அவனை ஆதாயப்படுத்துறதுக்கு. 2வது மைல் எதுக்கு? ஆதாயப்படுத்துறதுக்கு. கடைசியா உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். 43 இருந்து 48 வரை. அடுத்தவனை சிநேகித்து அதாவது 46 படிங்க. உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு என்ன பலன்? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள். உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள். 48 எல்லாம் சேர்ந்து படிச்சிடலாமா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிறார் உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். ஆமேன். பார்ட் ஏ முடிஞ்சிச்சு. பார்ட் பி பிரேக்குக்கு அப்புறம். டீ பிரேக் இல்ல லாஸ்ட் அன்னைக்கு, இது சும்மா அடி ஷேக் பிரேக். 10 மினிட்ஸ்ல திரும்பி வந்துருங்க.